அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புலவி, குறள் எண் 1306. துணியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் அற்று. தம்பதிக்கிடையே உண்மை கோபமும் பொய்க்கோபமும் அல்லது பொய்ச்சண்டையும் இல்லை என்றால் அவ்வாழ்க்கை மிகவும் பழுத்த கெட்டுப்போன பழம் அல்லது முற்றிலும் பழுக்காத பச்சைக்காய் இதுபோன்று இருக்கும். If there is no fight or quarrel among the couple, that life will be like an over-ripened or unripened fruit. என் துழிப்பா, சண்டை சச்சரவு இல்லாத மனவாழ்க்கை கெட்டுப்போன முதிர் பழம் அல்லது பழுக்காத உண்ண முடியாத காய். சண்டை சச்சரவு இல்லாத மனவாழ்க்கை கெட்டுப்போன முதிர் பழம் அல்லது பழுக்க உண்ண முடியாத காய். இதற்கு கவிப்பேரசு அவர்கள் கூறியுள்ள உரை, இரண்டு வகை ஊழல்கள் உண்டு. துணி என்று சொல்லப்படும் பேரூடல், புலவி என்று சொல்லப்படும் சிற்றூடல். இந்த இரண்டு ஊழல்களும் இல்லாயின் முற்றி அழுகிய பழத்தைப் போலவும் முற்றாத பிஞ்சைப் போலவும் சுவையற்று போய்விடும் காமம். வள்ளுவர் இதிலேயும் ஒரு பாலியல் கல்வியை சொல்றாருங்க. இந்த மெக்கானிக்கலா இருக்கிறது அல்லது வழக்கமாக இயந்திரத்தனமாக இயங்குவது என்பது தம்பதிகளுக்கிடையே ஒரு வாடிக்கையாக போய்விட்டது. ஒரு தலைவனும் ஒரு தலைவியும் கணவன் மனைவி ஆன பிறகு அவர்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும், குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்குள் ஒரு அன்பு, பாசம், காதல் இருப்பதை தாண்டி இருவருடைய பெற்றோர்களும் குடும்பத்தாரும் வற்புறுத்துவதன் காரணமாகவும் இப்படி நிகழ்வது உண்டு. இப்படி இருந்தால் அது ஒரு குழந்தை பெறும் ஒரு தன்மையாக, ஒரு இயந்திரமாக அல்லது ஒரு செயலாகத்தான் இருக்குமே ஒழிய இல்வாழ்க்கை நிச்சயமாக இனிக்காது. அந்த இல்வாழ்க்கை இனிக்க வேண்டும் என்றால் சிறு ஊழலும் இருக்க வேண்டும், பெரிய ஊழல்களும் இருக்க வேண்டும். அந்த சிறு ஊழல்கள் என்பது சில நிமிடங்கள் மட்டுமே நீடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பெரிய ஊழல் என்பது ஒரு நாளுக்கு மட்டுமே இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதை அடுத்த நாள் கொண்டு போக கூடாது. கணவன் மனைவிக்கிடையே குறைந்தபட்சம் வாரம் 2 சண்டைகள் வந்தால்தான் அவர்கள் ஆதர்ஷிய கணவன் மனைவி. நான் சொல்றது பேரூடல். சிற்றுடல் ஒரு நாளைக்கு 2 கூட வரலாம். ஆனா இது தாண்டி எல்லை தாண்டி போகும்போதுதான் அதிக உப்பு போட்டு கெட்டு போன உணவு மாதிரி வாழ்க்கை கெட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு ஊடல்ங்கிற ஒன்று இல்லவே இல்லை. பேரூடலும் இல்லை, சிற்றூடலும் இல்லைன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குமா? ஒன்னா ரொம்ப முத்தி அழுகி கெட்டு போன பழமா இருக்கும். இந்த வாழைப்பழம்லாம் வாங்குவோம், கொஞ்சம் காயா இருக்கும், சரி கொஞ்சம் பொறுத்து சாப்பிடலான்னு வச்சிருப்போம். 2 நாள் கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப கருப்பாகி கனிஞ்சு போய் தூக்கி எறிகிற ஒரு சூழ்நிலைக்கு தான் வரும். அதே வாழைக்காயா இருக்குது, பழத்துக்கு முந்திய ஒரு தன்மை. அதை நம்ம பொரியலும் பண்ணி சாப்பிட முடியாது, அப்படியே பழம்னு சாப்பிட முடியாது. கொஞ்சம் பழுக்கிட்டு பொறுத்து இருந்து சாப்பிடணும். அதே தான் எல்லா காய்க்கும், மாங்காய்க்கு அதே தான். மாம்பழம் பிஞ்சா சாப்பிட முடியாது இல்லைங்களா? அதான் சொல்றாரு. அதே மாதிரி ரொம்ப பழுத்து போய் அழுகி போன பழத்தையும் சாப்பிட முடியாது. சரியான பக்குவத்தில் சரியான பழத்தை சாப்பிடுவதை போன்று இந்த சிற்றூடலும் பேரூடலும் கணவன் மனைவிக்கிடையே இருக்க வேண்டும் அப்படின்னு ஐயன் சொல்றாரு. அதை குறிக்கிற மாதிரி ஒரு பாட்டு, வாலி எழுதின பாட்டு. உரிமை குரல் என்ற படத்தில் எம்ஜிஆர் பாடியிருப்பார், லதா கூட ரொம்ப விளையாட்டுத்தனமா பாடியிருப்பாரு. வாலி ரொம்ப விளையாட்டுத்தனமா எழுதியிருப்பாரு எம்எஸ்சி இசையில். காயா இது பழமா கொஞ்சம் தொட்டு பாக்கட்டுமா, படு சுட்டி இளங்குட்டி தண்ணி தொட்டி இளமுக்கட்டுமா, பறிச்சாலும் துணி போட்டு மறைச்சாலும் பெண்ணே, பழிச்சென்று தெரியாதோ இளமாங்கா முன்னே, அடிராஜாத்தி நடக்குமா ஏமாத்தி, முழிக்கிறே உன் புத்தி பின் புத்தி பின் புத்தி, அட பொண்ணா பிறந்த ஆம்பளகிட்ட கழுத்த நீட்டிக்கணும், அவன் 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. இது ஒரு ஊழல் தான். அவங்க 2 பேரும் காதலர்கள் தான். அந்த லதா தோட்டத்துல மாங்காய் திட்டிடுவாங்க. அதுக்காக இந்த பாடலர் ஊழலா பாடியிருப்பாரு. இந்த மாதிரி ஊழல்களும் இருக்கணும், விளையாட்டுத்தனமும் இருக்கணும், கொஞ்சம் சண்டை அதிகமாகவும் ஆகணும் அப்படிங்கறதான் வள்ளுவர் சொல்றாரு. துணியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் மற்றும் நாள் சரக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷியத்திரலை அழிக்கும் சேலம் கள்ளக்குறிச்சி. நன்றி டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.